கிறிஸ்துவின் திரு இருதய ஜெபமாலை. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆரம்ப ஜெபம். இயேசு கிறிஸ்துநாதரே சுவாமி, தேவரீர் உமது திரு சிலுவையினாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் என்கிறதினாலே பாவியாகிய நாங்கள் உம்மை வணங்கி நமஸ்கரித்து ஸ்தோத்திரம் செய்கிறோம் சுவாமி. ஆமென். பரிசுத்த ஆவி ஜெபம். பரிசுத்த ஆவியே, தேவரீர் எழுந்தருளி வாரும். பரலோகத்தில் நின்று உம்முடைய திவ்ய பிரகாசத்தின் கதிர்களை வரவிடும். தரித்திரருடைய பிதாவே, கொடைகளை கொடுக்கிறவரே, இருதயங்களின் பிரகாசமே, எழுந்தருளி வாரும். உத்தம ஆறுதலானவரே, ஆத்மங்களுக்கு மதுரமான விருந்தாளியே, பேரின்ப ரசமுள்ள இளைப்பாட்சியே, பிரயாசத்தில் சுகமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் தேற்றரவே, எழுந்தருளி வாரும். வெகு ஆனந்தத்தோടെ கூடியிருக்கிற பிரகாசமே, உமது விசுவாசிகளுடைய இருதயத்தின் உற்பணங்களை நிரப்பும். உம்முடைய தெய்வீக மன்றியை மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. அசுத்தமாயிருக்கிறதை சுத்தம் செய்யும், உலர்ந்ததை நனையும், நோவாயிருக்கிறதை குணமாக்கும், வணங்காததை வணங்க பண்ணும், குளிரோடு இருக்கிறதை குளிர் போக்கும், தவறினதை செவ்வனை நடத்தும். உம்மை நம்பின எனக்கு உம்முடைய திருக்குடைகள் ஏழினையும் கொடுத்தருளும். புண்ணியத்தின் பேறுகளையும் நல்ல மரணத்தையும் நித்திய மோட்ச ஆனந்த சந்தோஷத்தையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமென். விசுவாச பிரமாணம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேசனை விசுவசிக்கிறேன். அவருடைய ஏக சுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாய் உற்பவித்து கன்னிமரியிடமிருந்து பிறந்தார். போஞ்ச பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். பரலோகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேசனுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து ஜீவியோரையும் மரித்தோரையும் நடத்தியிருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவசிக்கிறேன். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவசிக்கிறேன். புனிதர்களுடைய சமுதீர பிரயோஜனத்தை விசுவசிக்கிறேன். பாவ பொருட்களை விசுவசிக்கிறேன். சரீர உத்தானத்தை விசுவசிக்கிறேன். நித்திய ஜீவியத்தை விசுவசிக்கிறேன். ஆமென். உத்தம மனஸ்தாப மந்திரம். சர்வேஸ்வர சுவாமி, தேவரீர் அளவில்லாத சகல நன்மையும் அன்பும் நிறைந்தவராகையால் எல்லாவற்றிற்கும் மேலாக உம்மை நான் முழு மனதோடு நேசிக்கிறேன். இப்படிப்பட்ட தேவரீருக்கு பொருந்தாத பாவங்களை செய்தேனே என்று மிகவும் மனம் நொந்து மெத்த மனஸ்தாபப்படுகிறேன். எனக்கு இதுவே மனஸ்தாபம் இல்லாமல் வேறே மனஸ்தாபம் இல்லை. எனக்கு இதுவே துக்கம் இல்லாமல் வேறே துக்கம் இல்லை. இனிமேல் ஒரு பொழுதும் இப்படிப்பட்ட பாவங்களை செய்வதில்லை என்று உறுதியான மனதுடனே பிரதிஜ்ஞை செய்கிறேன். மேலும் எனக்கு பலன் போதாமையால் ஏசுநாதர் சுவாமி பாடுபட்டு சிந்தின திரு இரத்த பலன்களை பார்த்து என் பாவங்களை எல்லாம் பொறுத்து எனக்கு உம்முடைய வரப்பிரசாதங்களையும் மோட்ச பாக்கியத்தையும் தந்தருளுவீர் என்று முழு மனதோடு நம்பியிருக்கிறேன். திருச்சபை விசுவசித்து கற்பிக்கிற சத்தியங்களை எல்லாம் தேவரீர் தாமே அறிவித்திருப்பதனால் நானும் உறுதியாக விசுவசிக்கிறேன். ஆமென். கிறிஸ்துவின் திரு ஆத்துமமே, என்னை தூய்மையாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, என்னை நிரப்பியருளும். கிறிஸ்துவின் விழாவினின்று வடிந்த திருநீரே, என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திரு பாடுகளே, என்னை தேற்றுங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உமது திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு என்னை பிரிய விடாதேயும். பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் என்னை அழைத்து உம் புனிதரோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு கற்பித்தருளும். ஆமென். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இருதயத்தை தேவனுடைய இதயத்திற்கு ஒத்ததாக பண்ணியருளும். இயேசுவின் மதுரமான இருதயமே, என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான இருதயமே, என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான இருதயமே,
முதல் 10 மணியில் பிற மதத்தினர், பிரிவினை சகோதரர் அனைவராலும் இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். இயேசுவின் மதுரமான இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 மரியாயின் மதுரமான இருதயமே, இருதயமே, என் இரட்சண்யமாயிரும். இருதயத்தில் தாட்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இருதயத்தை தேவருடைய இருதயத்திற்கு ஒத்ததாக பண்ணியருளும். இரண்டாம் 10 மணியில் மாசு நிறைந்த கிறிஸ்தவர்களால் ஏற்படும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். இயேசுவின் மதுரமான இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 மரியாயின் மதுரமான இருதயமே, இருதயமே, என் இரட்சண்யமாயிரும். இருதயத்தில் தாட்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இருதயத்தை தேவருடைய இருதயத்திற்கு ஒத்ததாக பண்ணியருளும். மூன்றாவது 10 மணியில் நாம் அனைவரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். இயேசுவின் மதுரமான இருதயமே, என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான இருதயமே, என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான இருதயமே, என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான
சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான இருதயமே என் 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 சிநேகமாயிரும் மரியாயின் மதுரமான இருதயமே இருதயமே ஏன் இரட்சண்யமாயிரும் இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவனுடைய இதயத்திற்கு ஒத்ததாக பண்ணியருளும். 4ஆம் 10 மணியில் மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். இயேசுவின் மதுரமான இருதயமே என் சிநேகமாயிரும் 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 மரியாயின் மதுரமான இருதயமே இருதயமே ஏன் இரட்சண்யமாயிரும் இருதயத்தில் தாட்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவனுடைய இதயத்திற்கு ஒத்ததாக பண்ணியருளும். 5வது 10 மணியில் எல்லோரும் திரு இருதயத்தை அறிந்து அன்பு செய்யுமாறு அமல அன்னை புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் மதுரமான இருதயமே என் சிநேகமாயிரும் 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 இயேசுவின் மதுரமான
மரியாயின் மதுரமான இருதயமே இருதயமே ஏனிரட்சண்யமாயிரும். இருதயத்தில் தாட்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இருதயத்தை தேவருடைய இருதயத்திற்கு ஒத்ததாக பண்ணியருளும். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இருதயம் எங்கும் போற்றப்படுவதாக. திரு இருதயத்துக்கு அன்பரான கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையான திருக்குடும்பத்தின் தலைவருமான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இருதயமானது எங்கும் சிநேகிக்கப்படுவதாக. என் இயேசுவே, என் பேரில் இரக்கமாயிரும். என் இயேசுவே, என் பேரில் இரக்கமாயிரும். என் இயேசுவே, என் பேரில் இரக்கமாயிரும். இயேசுவின் திரு இருதயமே, உமது ராஜ்யம் வருக. எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எனது ஜெபம், தவம், அனுதின அலுவல், இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். எனது கடைசி மூச்சு வரை உம்மை சிநேகிக்கவும் உமக்கு மகிமை வருவிக்கவும் வேண்டிய வரம் தந்தருளும். ஆமென். இயேசுவின் திரு இருதயத்திற்கு குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கின்ற ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மை தரத்தையும் நினைத்து நன்றியறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உம்முடைய திரு இருதய நிழலில் இளைப்பார செய்தருளும். தவறி எங்களில் எவரேனும் உமது இருதயத்தை நோக செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தருளும். இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும் விருத்தாபியர்களுக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாயிருக்க தயை புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டிலும் தேவரீர் தாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. உமது விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்க மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறைமுறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பார கிருபை புரிந்தருளும். ஆமென். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கையை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கையை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.